நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அவர் மோடி அரசுக்கு எதிராகத்தான் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் நிதியமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு என்ன சாதனை செய்தார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. சட்டமன்றத்திலோ தமிழக சட்டமன்றத்திலோ இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூடி விவாதித்து ஒரு திட்டங்களை ஆராய்வு செய்து பல்வேறு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு முடிவாக இறுதியாக ஒரு கருத்தை எழுதி நாம் மக்களுக்கு செய்ய வேண்டும். இதை இப்படித்தான் நாடாளுமன்றம் இயங்குகிறதா என்றால் இல்லை. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. மத்திய பட்ஜெட், நிதிநிலை பட்ஜெட், இதை இன்று இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் மீதான விவாதம் என்பது இப்போது அது மாதிரி சொல்லி என்ன நடக்குதுன்னே தெரியல. இதற்கு முன்பு சில வருடங்களுக்கு முன்பு, அதாவது முதன்முறையாக திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்ற போதே நான் ஒரு பதிவிட்டிருந்தேன் என்னுடைய வீடியோவில். நிர்மலா சீதாராமனும் அமித்ஷா அவர்களும் மோடியின் தவறான தேர்வுகள் என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்போது நான் என்ன நினைத்து சொன்னேன் என்றால், மோடி தான் இந்த அமைச்சர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார் அல்லது தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கிறார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவ்வாறு அல்ல. அது ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வருதுங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ 2வது முறை ஒருத்தர் நிதியமைச்சராக போடுற போதும் அவரே நியமிக்கிறாங்க, யார், நிர்மலா சீதாராமன் அவர்களை. எனக்கு இருக்கும் ஒரே கேள்வி, மிகப்பெரிய ஒரு பயம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அவர் மோடி அரசுக்கு எதிராகத்தான் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு முன்னாள் நிதியமைச்சருடைய அன்றைக்கு அந்த தேர்தல் நடக்கும் பொழுது முன்னாள் நிதியமைச்சர் என்றுதான் அழைக்க வேண்டும் நிர்மலா சீதாராமனை. அவர் தன்னுடைய மனைவியின் தலைமையில் இயங்கிய ஒரு நிதித்துறையை விமர்சித்து பேசிவிட்டு அது எனது கணவருடைய கூற்று, இது என்னுடைய கூற்று என்று நிர்மலா சீதாராமன் கூறுவாரேனால் அவர் கூறியதாக எனக்கு தெரியவில்லை. அது அபத்தமாகத்தான் இருக்கும். ஏன் கூறுகிறேன் என்றால், நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் கூறுவதற்கு முன்பே நான் இவர்கள் தவறான தேர்வு, ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுத்ததோ மோடி பரிந்துரைத்தாரோ அதெல்லாம் வேற. ஏன் அமித்ஷாவை குறிப்பிட்டேன் என்றால், அவர் ஆர்டிகல் 370 காஷ்மீரில் கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க. அப்போது நான் இது தவறான ஒரு முடிவு என்று கூறினேன். அதற்கு அவர்கள் நிறைய பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அது தவறான முடிவு அல்ல, இன்று காஷ்மீர் அமைதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாங்கள் எடுத்த முடிவுகள் தான் என்று கூறுகிறார். இருக்கட்டும், அதுக்கு மாற்றுக்கருத்து என்னிடம் இருக்கிறது, அதை அப்புறம் பார்த்துக்கொள்வோம். இந்த வீடியோ நிதியமைச்சருடைய இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் நிதியமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு என்ன சாதனை செய்தார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அதாவது நிதித்துறை மிக எளிமையாக, நான் ஒரு பொருளாதார நிபுணத்துவமோ அல்லது பொருளாதார நிதி ஆலோசகரோ அல்ல, என்னிடம் நிபுணத்துவம் இல்லை, ஆலோசகரும் இல்லை. அப்படி என்றால் நீ எப்படி ஒரு நிதியமைச்சரை விவாதிக்க முடியும் என்றால், சாதாரண வாக்காளனாக இந்திய ஜனநாயகத்தினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக வர வேண்டும், யாரெல்லாம் நிதியமைச்சராக வர வேண்டும் என்ற எனது விருப்பத்தை நான் வாக்கு சீட்டு மூலம் செலுத்தியிருக்கிறேன் என்னும் பொழுது நான் அதை எடுத்து கூறுவதற்கான உரிமை, அந்த வகையிலாவது எனக்கு குறைந்தபட்ச உரிமை உண்டு. எனக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, சாமானியமான மக்கள் இன்னும் ஜிடிபி என்று குறிப்பிடுவார்கள் பொருளாதார வளர்ச்சியை. ஜிடிபி இத்தனை சதவீதம் இருந்தால் நல்லது, அல்லது இத்தனை சதவீதம் குறைந்தால் நல்லது, அல்லது ஏறினால் நல்லது என்பது கூட தெரியாத அப்பாவி ஜனங்கள் இன்னும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை, அவருடைய வாழ்வாதாரத்தை தேடும் முயற்சியிலோ, தாம் தொழில் செய்பவராகவோ அல்லது வேலை செய்பவராகவோ யாராக இருந்தாலும், நமது கம்பெனி, நம் குடும்பம் நன்றாக இருக்கிறதா, நாம் சேமித்த செல்வம் பாதுகாக்கப்படுகிறதா என்பது போன்ற ஒரு சில நிபந்தனைகளுடன் கூடிய வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் வாழ்வில் நிர்மலா சீதாராமனுடைய நிதி பட்ஜெட் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அறியாதவர்கள். இப்படி அறியாதவர்களை
நாம் அவர்களுக்கு புரியும்படியாக இந்த மத்திய பட்ஜெட்டை கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று, நான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை ஏன் விமர்சிக்கிறேன் என்றால், அன்றாட அதாவது ஒரு மனிதனுடைய வாங்கும் சக்தி, த பர்ச்சேஸ் பவர் இன்னும் உயர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. தனிநபர் கடன், மன்னிக்கணும், தனிநபர் ஊதியம் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுவது என்பதையும் கடந்து தனிநபர் ஊதியம் உயர்ந்து விட்டது என்றால் தான் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இதுவும் ஒரு தனி மனித ஊதியம் கடந்த ஆண்டுகளில் நிதியாண்டுகளில் இருப்பதை விட இப்போது தனிநபர் ஊதியம் அதிகரித்திருக்கிறது என்று நாம் கூற இயலாது. அப்படி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இவர்கள் முதன்மை செய்தியாக ஆக்கியிருப்பார்கள். செய்தி ஊடகங்களில் முதன்மை செய்தியாக எதை ஆக்கியிருப்பார்கள்? நிதி ஆளுகையில் எங்களுடைய நிதியாண்டுகளுடைய பட்ஜெட்டில் நாங்கள் செய்த சாதனைகளினால் இத்தனை தூரம் நிதியை தனிநபர் வருமானத்தை உயர்த்தியிருக்கிறோம் என்று கூற வேண்டும். ஒரு தனிநபர் வருமானம் கூடுவது மட்டும்தான் ஒரு தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய குறியீட்டில் ஒன்று. இவர்கள் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ, தமிழக சட்டமன்றத்திலோ இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூடி விவாதித்து ஒரு திட்டங்களை ஆராய்வு செய்து பல்வேறு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு முடிவாக இறுதியாக ஒரு கருத்தை எழுதி நாம் மக்களுக்கு செய்ய வேண்டும். இதை இப்படித்தான் நாடாளுமன்றம் இயங்குகிறதா என்றால் இல்லை. புராண கதை சொல்வது, ஒருவருக்கொருவர் பழி சொல்லிக் கொள்வது, ஒருவர் செய்ததை மற்றவருக்கு குறை கூறியே மேலும் மேலும் குறை கூறிய அவர்களை சிறுமைப்படுத்துவது, இது போன்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை செய்வதற்கு ஒரு நிதியமைச்சரா? உதாரணமாக ஒன்று கூறுகிறேன். இவர்கள் புள்ளி விவரங்களை நாடாளுமன்றத்தில் கூறுகிறார்கள். புள்ளி விவரங்களின் மூலம்தான் தகவல் சொல்ல முடியும் என்று ஒரு அடிப்படை செய்தி உருவத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த புள்ளி விவரங்களை மட்டுமே கூறிவிட்டு இந்தந்த வருடங்களில் வரி வருவாயில் இவ்வளவு பணம் நாங்கள் மாநிலத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுவார். உடனே தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் எழுந்து எங்களுக்கு நாங்கள் வரி வருவாயில் இவ்வளவு மத்திய அரசு செலுத்தியிருக்கிறோம், எங்களுக்கு இது திரும்பி வரவில்லை என்பார்கள். இது எது உண்மை, எது பொய்? ஒருவேளை மத்திய அரசு அவ்வளவும் கொடுத்திருந்தால் அது எப்படி நம்ம மக்களுடைய நலனுக்கு பயன்பட்டிருக்கிறது, அது மக்களை சேர்ந்தடைந்தது என்று யாரும் விளக்குவதில்லை. அல்லது இந்த பணமே கொடுக்காதனால், யார் மத்திய அரசு அவருடைய மாநிலத்துடைய வருவாயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்காதனால், கொடுக்க மறுத்ததினால், அல்லது கொடுக்க மறந்ததால், கொடுக்க இல்லை என்பதால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, அவருடைய தனி மனிதனுடைய பொது வாழ்க்கையில் இன்னென்ன தாக்கங்களை அவர் சந்தித்தார் என்று எதிர்க்கட்சிகள் பட்டியலிட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் சாமானியனுக்கு புரியும். நீங்கள் பட்ஜெட் உரை என்று ஒன்றை வைத்துவிட்டு தமிழகத்தின் பெயர் இடமில்லை, திருக்குறள் வரவில்லை, இது போன்ற பொருளற்ற வாதங்களை வைப்பதற்காக உங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். எந்த அர்த்தமும் இல்லாமல் உடனே எல்லாரும் வெளியே சென்று விடுவது, எதிர்ப்பை காட்டுவது என்பது மட்டுமே கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மிக மிக அர்த்தமில்லாத தர்க்க ரீதியான ஒரு அறிவு முதிர்ச்சியற்ற ஒரு எம்பிக்களைத்தான் நபர்களைத்தான் நம்ம எம்பிக்களாக அனுப்பியிருக்கிறோமா என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. சாமானியனுக்கும் மேலும் ஒரு தனிமனிதனுடைய வாங்கும் சக்தி இன்னும் பெரிதாக வளர்ந்து விடவில்லை. தனிமனித ஊதியம் இல்லை, முதலில் அதைத்தான் சொல்ல வேண்டும். தனிமனித ஊதியம் உயர்ந்து விடவில்லை. அரசாங்க ஊழியர்களை தவிர, அரசாங்க இயந்திரத்தில் ஊழியம் செய்பவர்கள், வேலை செய்பவர்கள் தவிர தனியார் துறையில் இருப்பவர்களோ தொழில் நடத்துபவர்களோ தங்களுடைய வருமானம், தனிநபர் வருமானம் உயர்ந்ததாக இங்கு வரலாறு இல்லை. மேலும் மேலும் மோசமடைந்து செல்வதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதுதான் வெளிப்படையாக வருகிறது. இந்த லட்சணத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு புராண கதைகளை கூறுவது, புராண உதாரணங்களை எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி அதற்கு பதில் சொல்கிறேன் என்று வரிந்து கட்டுக்கொண்டு புள்ளி விவரங்களை தருவது, இப்படி ஒரு நாடாளுமன்ற கூட்டம், இதற்கு வரி பணம் என்று பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து நாடாளுமன்ற கட்டடத்துக்கு செலவழித்து அதற்கு இவர்களுக்கு தினப்படி பயணப்படி சம்பளம் எல்லாம் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? தங்களுக்குள்ளே போட்டியிட்டு யார் இதில் விவரங்களை தெரிந்தவர், யார் அறிவாளி, யார் புத்திசாலி அப்படிங்கிறதுல போட்டிடுறாங்க. அப்படி போட்டிக்கிட்டால் கூட பரவாயில்லை. புள்ளி விவரங்களை யார் தவறாக தருகிறார் என்றே சாமானியனுக்கு புரியவில்லை. யார் இந்த புள்ளி விவரங்களை சரியாக கொடுப்பது? நீங்கள் அவள் எளிதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வாங்கிவிட இயலுமா? ஒரு சாமானியன் இந்த மாதிரி தகவல் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் மத்திய பட்ஜெட் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஐயா, நாங்கள் தனியார் நிலத்தில் ஊழியம் பண்ணுறோம், வேலை செய்கிறோம்,
எங்களுக்கு நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நாங்கள் வேலை செய்கிற நிறுவனம் எந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறதோ, அது உற்பத்தியோ அல்லது சேவை சார்ந்த தொழிலோ எதில் ஈடுபட்டிருக்கிறதோ அதிலிருந்து அந்த 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 செக்டர் வளர்ந்திருக்கிறது. அந்த செக்டர் வளரும்போது உங்கள் கம்பெனி வளரும். உங்கள் கம்பெனி வளர்ந்தால் உங்களுடைய ஊதியம் உயரும். உங்கள் ஊதியம் உயர்ந்தால் தனிநபர் வருமானம் கூடும் என்று எந்த ஒரு எம்பி, எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இதுவரைக்கும் மக்களுக்கு விளக்கியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய கூடுதல் பொறுப்பு இருப்பது எல்லா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவருடைய தொகுதி சார்ந்த மக்களுக்கு அந்த செய்தி, அந்த நம்பிக்கையை, அந்த செய்தியை தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கொடுக்கணும், பொறுப்பு இருக்குது. ஆனால் இதை கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நிதியமைச்சர். இப்போ நிதியமைச்சராக இருக்கிறவர் எல்லோரும் எதிர்கட்சிகள் கூறுவது போலவே நானும் கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இவர் மக்களை சந்திக்காதவர், மக்களிடம் நேரடியாக சென்று நேரடியான அனுபவம் பெறாதவர், மக்களோடு மக்களாக இருந்து அன்றாட வாழ்வியலை அறிந்து கொள்ளாதவர். அப்போ இவருக்கு ஒரு பெரிய மக்களுடைய சாமானிய மக்களுடைய நடைமுறை சிக்கல்கள், வாழ்வியல் நடைமுறை சிக்கல்கள் தெரியாது என்று தான் கூறுகிறார்கள். அது உண்மையா? அது உண்மை என்றால் இவர் எத்தனை காலத்திற்கு இப்படி மக்களை சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, அப்கோர்ஸ் மாநிலங்களவையில் இவருக்கு ஏதோ ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்குவோம். எத்தனை காலத்திற்கு இப்படி நீங்கள் ஒரு ஷார்ட்கட்லேயே ஒருத்தரை கூட்டு வருவீங்க? 2ஆம் முறையும் நிதி அமைச்சராக பதவி கொடுக்கும் அளவிற்கு அவர் பொருளாதார விதிகளை வகுப்பதில் அல்லது பொருளாதார வியூகங்கள் வகுப்பதில், சாமானிய மக்களுடைய கஷ்டங்களை களைவதில், அவருடைய வாழ்க்கையை சுபிட்சம் பெறுவதில், பொருளாதார ரீதியாகத்தான் நான் கூறுகிறேன், பெறுவதில் என்ன அவர் ஒரு சாதித்து விட்டார்? என்ன ஒரு அடிப்படை அம்சங்களை கொண்டு விட்டார்? தெரியல. ஒரு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் கொடுக்கும் மாநில வரி வருவாயிலிருந்து இத்தனை சதவீதம் மட்டுமே எங்களுக்கு திருப்பி அளிக்கப்படுகிறது. அதாவது பொது ஜிஎஸ்டி என்ற பொதுவான வரி அமைப்பு, வரி விகிதம் அமைப்பு, இந்த அமைப்பின் மூலம் ஒரு மாநிலம் இதுவரை கையாண்டு கொண்டிருந்த நிதி ஆள்கைகள், அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த நிதி ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என்று ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லி தான் அதற்கு நாங்கள் இவ்வளவு தருகிறோம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள். எவ்வளவு என்பது அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மளால் ஆர்டிஐயில் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இத்தனை திறமையாக ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுக்கு மாநில வரி வருவாயில் பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் இதை தர வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு கொடுத்தார்களா இல்லையா? கொடுத்தேன் என்று அவர்களும், வரவில்லை என்று இவர்களும் கூறும்போது இந்த பணம் எங்கு போனது? எங்கோ சென்றிருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு முறையும் பொதுவாதம் என்று சில ஊடகங்கள் நடத்தும், சேட்டலைட் சேனல் நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் முக்கியமாக வரும். ஜிஎஸ்டி வரி வருவாயில் நான் எங்களுடைய மாநில இழப்புகளை அவர்கள் தரல, நாங்கள் இது வரைக்கும் 6 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், பேச்சுக்கு சொல்கிறேன், 6 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வந்தது 30,000 கோடி தான், மீதி எங்கே போச்சு? ஆனால் நீங்கள் யூபி கொடுத்துருக்கீங்க, குஜராத்துக்கு கொடுத்துருக்கீங்க, அப்போ அதெல்லாம் நலிவடைந்த சில இடங்களில் நலிவடைந்திருக்கு, அதனால் கொடுத்துருக்கோம். அவங்க பதில் சொல்லுவாங்க, ஐயா நலிவடையாத எல்லா வகையிலும் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறதா என்றால் வரி வருவாயை பெறுவதற்கு நாங்கள் இன்னும் இயலாமல் இருக்கிறோம் என்று இந்த தமிழ்நாடு அரசு கூறும். ஆனால் நீங்கள் முன்னேறிவிட்டீர்களா உங்கள் ஆட்சியில் என்று கேட்டால் சாதனைகளாக ஒரு இதை கூறும். இது இரண்டுமே முரண்பாடாக இருக்கும். இன்னும் எங்களுக்கு நிறைய நிதி வேண்டும், எங்களுக்கு நிறைய நிறைவேற்ற வேண்டிய பற்றாக்குறை இருக்கிறது, நாங்கள் இன்னும் இயலாமையில் இருக்கிறோம் என்று கூறி மத்திய அரசிடமிருந்து நிதியை கேட்கிறார்கள் தமிழக அரசு அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட. ஆனால் உங்கள் மாநிலம் வளர்ந்து விட்டதா என்று, ஆம் நான் தான் இந்தியாவில் நம்பர் 1 நம்பர் 2, இந்த துறையில் எப்படி, இந்த துறையில் எப்படி, அந்த துறையில் எப்படிம்பாங்க. எல்லாத்தையும் வளர்ந்துட்டீங்க, அப்புறம் இடத்துக்கு போய் மத்திய அரசு நிதியிலே கையேந்தி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது. சரியா? நீங்கள் திறமையாக ஆட்சி நடத்துகிறீர்கள், உங்களுடைய வரி வருவாயிலேயே நீங்கள் உங்கள் ஆட்சி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அத்தனை புத்திசாலித்தனமான நிதியமைச்சர்களை வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தார். அவர் ஆகச்சிறந்த நிபுணர், பொருளாதார நிபுணர் என்று இருக்கிறாரோ இல்லையோ, குறைந்தபட்சம் அவர் பல்நாட்டு வங்கிகளில் வேலை செய்து அந்த அனுபவத்தை பெற்றவர். அவர் வேலை செய்த வங்கிகள் இவருடைய நிபுணத்துவத்தால் வெற்றி கண்டதா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டாம். தோல்வி அடைந்திருந்தாலும் இவர் அந்த தோல்வியின் பாடங்களை கற்றவர், அப்படி கூட வைத்துக் கொள்வோம்.
இதுபோன்று ஒரு குறைந்தபட்ச நிதி ஆளுகை செய்த நிதி ஆற்றல் பெற்ற நிதி சம்பந்தமான வியூகங்களை வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நிர்மலா சீதாராமனா என்றால் இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இப்படி ஒரு திறமையற்ற அவரது கணவராலேயே அவர் பொருளாதார நிபுணர் என்று ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பெண்மணியை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்திய தேசத்தினுடைய நிதி ஆலோசகர் நிதி அமைச்சராக நீங்கள் நியமிக்கும் பொழுது இந்திய பொருளாதாரம் எப்படி வளரும்? இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நெறியாள்கைகளில் இந்த பொருளாதாரம் வளர்ந்து விடுமா? சாமானியனாக என்னுடைய கேள்விதான். நான் மிக அதிகபட்சமாக சில தணிக்கையாளர்கள் ஆடிட்டர்ஸ் உடைய ஆர்கியூமெண்ட் படியெல்லாம் நான் வரல. தனிநபர் வருமானம் 3 லட்சம், இந்த முன்னேறிய வகுப்புகளில் நலிவடைந்த பிரிவினருக்கு வருட வருமானம் 8 லட்சம், இது போன்ற ஒரு முரண்பாடுகள் இருக்கிறது. முன்னேறிய வகுப்புகளில் சேர்ந்தவர்கள் ஏழைகளாக கருதப்படுவார்கள். யார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே 8 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறவங்க வருஷத்துக்கு அவங்க ஏழைகளாக கருதப்படுவார்கள். அவர்களை அந்த 10% அந்த இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் என்றெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள். இதில் ஒரு முரண்பட்ட நிதி ஆளுகைகள் இருக்கிறது. அந்த நிதி வியூகங்களில் ஒரு தனி மனிதனுடைய தனி நபர் வருமானத்தையோ அல்லது வாங்கும் திறனையோ அதிகரிக்கக்கூடிய அல்லது அதற்கு எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய, இப்போ இல்லை இன்னும் வருடம் நிதியாண்டுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் இருக்கிறது, ஒரு வியூகம் இருக்கிறது என்று சாமானியனுக்கு புரியும் வகையில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், மத்திய நிதியமைச்சர் அவர்கள் விளக்கி சொல்லாத வரையில் அவர் மீது பொருளாதார குறியீடு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். இத்தனை சந்தேகங்களோடும் இத்தனை வலிமையற்ற ஒரு நிதி அமைச்சரை வைத்துக்கொண்டு நாம் தொழில்துறையில் முன்னேறி விடுவோம், தேசம் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு குறியீடை எட்டிவிடும் என்று நாம் சொல்வோமேயானால் அது ஒரு கனவாகவும் அரசியல் கவர்ச்சி மிகுந்த பேச்சாகவும் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அது நடைமுறை சாத்தியமான அல்லது நடைமுறை சாத்தியத்தில் வெற்றி பெற்ற ஒரு வியூகமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து, ஒரு சாமானியனாக என்னுடைய கருத்து. தொடர்ந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவன் என்ன யூடியூப் நடத்துகிறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா என்று நினைக்காமல், நான் கேட்ட கேள்வியில் அபத்தம் இருந்தால் அல்லது அறிவு போதாமை இருந்தால் சுட்டிக்காட்டி விளக்கங்களை கூறுங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இதுபோன்று ஒரு ஊடகங்கள் வழியாகத்தான் எங்களால் சொல்ல முடிகிறது. மற்றபடி கடிதங்கள் எழுதி எங்களால் அதை நிறைவேற்ற முடியுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய வியூகங்களை, எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசகர்களாகி உங்களுக்கும் கூறுகிறேன், அதிகம் இந்த வீடியோக்களை பகிருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.